ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் நிலம் தொடர்பான பல்வேறு 7 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கான கட்டண விவரங்கள் பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் பட்டா சிட்டா வெப்சைட்டில் போனால் ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட்கான அமௌண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் பட்டா மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்கன்னா, உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கு கட்டணம் 60 ரூபாய் பார்த்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி புல எல்லை அளக்க செயலாக்க கட்டணமாக 60 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ஏதாச்சும் அளக்குறீங்க, அளப்பதுக்கு தேவைன்னா 60 ரூபா கட்டணமாக வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றத்துக்கு மனுவுக்கு மட்டும் அப்ளிகேஷன் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் 60 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே பார்த்தா சப்டிவிஷனுக்கு எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குன்னா, ஊரக பகுதிக்கு 400 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். நகரத்துக்கு 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஒரு உட்பிரிவு கொடுத்துருக்காங்க ஒரு சப்டிவிஷனுக்கு. மாநகராட்சிக்கு ஒரு சப்டிவிஷனுக்கு நீங்கள் 600 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பார்த்தா கட்டண வசூல் வீதம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜுக்கு ஏற்ற மாரி கொடுத்துருக்காங்க. பக்கம் ஒன்றுக்கு ரூபாய் 200 ரூபாய் வீதம் 800 ரூபாய் கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணினா அப்ளிகேஷன் காஸ்ட் 60 ரூபாய் தான். பட் நீங்கள் பார்த்தா சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் இவ்வளோ அமௌண்ட் செலவாகுதுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளோ அமௌண்ட் மட்டும் கவர்மெண்ட் சார்ஜ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கட்டட அனுமதி பெறும்போது அதற்குரிய வரைபடங்களை QR கோடுடன் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி பார்த்தா அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. தமிழகத்தில் பொது கட்டட விதிகள் அடிப்படையில் 10,000 சதுர அடி வரையிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தா ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுயசான்று அடிப்படையில் உரிய சான்றுகள் அளித்து நீங்கள் பார்த்தா வீடு கட்டுவதற்கு உங்களுக்கான கட்டட அனுமதி பார்த்தா நீங்கள் பெற்றுக்கலாம். ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் எல்லா பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அந்த கட்டட அனுமதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித்து QR கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கட்டட சான்றில் இதுக்கப்புறம் QR கோடும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை ஸ்கேன் செஞ்சாங்கன்னா அவங்க ஈஸியாக அது ஃபேக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு செகண்ட் அப்டேட். கட்டட வரைபடத்தில் புதுசாக QR கோட் அப்படின்னு ஒரு வசதியை பார்த்தா ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன அறிவிப்புனா, 159 ஆண்டு பத்திரங்கள் பார்த்தா டிஜிட்டல் முறைக்கு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழகத்தில் சொத்து விற்பனை தொடர்பான பத்திரங்கள் சார் பதிவாளர் அலுவலகம் வாயிலாக பதிவு செய்யப்படுகின்றன. பத்திரப்பதிவு பணிகள் படிப்படியாக ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. ஸ்டார் 2.0 சாஃப்ட்வேர் வருகையால் சொத்து பரிமாற்றம் குறித்த விவரங்களை ஆன்லைன் முறையில் உள்ளீடு செய்வது கட்டாயம். இதன் அடிப்படையில் சரிபார்ப்பு முடிந்து நேரம் ஒதுக்கும் போது அச்சிடப்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். இவ்வாறு பதிவாகும் பத்திரம் அதன் இணைப்பு என அனைத்து பக்கங்களும் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் கணினிமயமாக்கல் துவங்கிய காலத்தில் பதிவான பத்திரங்கள் மட்டுமே ஸ்கேன் செய்யப்பட்டதால் அதற்கு முந்தைய ஆவணங்கள் மேனுவல் முறையில் பராமரிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக கடந்த ஒரு 30-40 வருஷமாக ஆன்லைன் மூலமாக எல்லா பத்திரமும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடிலாம் மேனுவலாக தான் பார்த்தா பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பழைய எல்லா பத்திரமே, ஸோ ஆஃப்லைனில் இருக்க எல்லா பத்திரமே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணி இப்போ டிஜிட்டல் மூலமாக பார்த்தா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1865ஆம் ஆண்டு முதல் 2009 வரையிலான காலத்தில் பதிவான பத்திரங்கள் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு உள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே சொத்து வாங்குவோர் 150 ஆண்டுகள் வரையிலான முந்தைய ஆவண பத்திரங்களை ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்தா பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் போயிட்டு அலைய வேணாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 159 வருஷத்துக்கான எல்லா பத்திரமே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான பத்திர காப்பியை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது குறித்து நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதான் 3வது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/6/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரால் அது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன மாதிரி அறிவிப்புனா, சிறு வணிகர்கள் பயன்பெறும் வகையில் 300 சதுர மீட்டர் மொத்த கட்டட பரப்பரலுக்குள் 14 மீட்டர் உயரத்திற்குள் அமையும்
வணிக கட்டணங்களுக்கு கட்டட முடிவு சான்று பிறந்து விலக்கு வந்து அளிச்சு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது 300 சதுர மீட்டருக்குள்ள அதேமாரி 14 மீட்டர் உயரத்துக்குள்ள ஒரு கட்டடம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டட முடிவு சான்று தேவையில்லை, நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க வேண்டாம்ன்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சில சிறு வணிகர்களுக்கு பயன்பெறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. கட்டட முடிவு சான்று இவங்களுக்கு மட்டும் வந்து தேவை கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 92,422 பழைய கட்டடத்தோட வரைபடங்களை டிஜிட்டல் மயமாக வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. ஸோ ஜூலை 3ஆம் தேதி தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது டிடிசிபி இருக்கு பாருங்க, நகர் உரிமைப்புத்துறையான டிடிசிபியில் 92,422 கட்டுமான வரைபடங்கள் கட்டட அனுமதி ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. தமிழகத்தில் சென்னை பெருநகர் பகுதிக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் கட்டட அனுமதி நடவடிக்கைகளை டிடிசிபி முறைப்படுத்துகிறது. இதில் 10,000 சதுர அடி வரையிலான கட்டடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளே ஒப்புதல் வழங்குகின்றன. புதிய கட்டட அனுமதி வழங்கும் பணிகள் ஒற்றை சாளர முறைக்கு மாற்றப்பட்டு உள்ளதால் இது தொடர்பான ஆவணங்கள் இயல்பாகவே டிஜிட்டல் முறைக்கு வந்துவிடுகின்றன. ஆனால் பழைய கட்டட அனுமதி ஆவணங்கள் மேனுவல் பதிவாக உள்ளன. கட்டுமான திட்ட அனுமதி தொடர்பான பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் பழைய வரைபடங்களை விரைவாக பயன்படுத்த முடியவில்லை. இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பழைய கட்டட வரைபடம் இருக்கு பாருங்க எஃப்எம்பி, அதை வந்து பார்த்தேன் இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தா 20 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சு எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 92,422 கட்டட வரைபடங்கள் எஃப்எம்பியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதிலுமே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் முறைக்கு மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய வீடு வாங்குவோர் அந்த கட்டணம் குறித்து உண்மை நிலவரம் அறியவும் புதிய கட்டட அனுமதி கோரி வரும் விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவும் இந்த வரைபடங்கள் பேருதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பழைய கட்டட வரைபடத்துக்கான எஃப்எம்பி எல்லாமே ஆன்லைன் மூலமாக டிஜிட்டலாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா 5/7/2024 தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. செய்தி என்னமான அறிவிப்புனா, அதாவது நில அளவை நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளுதல், அதாவது நிலம் தொடர்பான சேவைகளை அறிந்து கொள்வதில் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல்வகையான நில ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு இணைய வழியில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நில உரிமைதாரர்கள் பயனாடும் வகையில் கீழ்காணும் இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பட்டா மாற்றத்துக்கு இணைய வழி மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை தமிழக அரசு ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். tamilnilam.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணுது, நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணுறது, இது குறித்து நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களே உங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நில உரிமைதாரர்கள் புல எல்லைகளை அளந்து அதை காட்ட கூறுவதற்கான எஃப்லைன் மெஷர்மெண்ட், அதாவது நீங்கள் உங்களுடைய இடத்தையோ அல்லது வீடியோ அளக்க போகிறீங்க, அளக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வசதியும் தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. இது குறித்து நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் வந்து பார்த்தா இணையவழி சேவனை, அதாவது உங்கள் இடத்தோட கிராமம் மற்றும் நத்தத்துக்கான பட்டா, சிட்டா, பதிவேடு, எஃப்எம்பி எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதியும் eservices.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல் கரலேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்க பாருங்க, அதை வந்து tnlandsurvey.tn.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ 4 விஷயம் ஆன்லைன் மூலமாக இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத தமிழக அரசு வந்து பார்த்தா செய்தியாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் அப்டேட். அதுக்கப்புறம் கடைசி அப்டேட் என்ன, பதிவு துறையில் செயல்படும் தட்கல் திட்டம், அதாவது நீங்கள் வந்து பார்த்தா நார்மல் டேஸில் வந்து பார்த்தா ஈஸியாக உங்களுக்கான டோக்கன் கிடைச்சிடும். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா முகூர்த்த நாளில் தான் போயிட்டு நான் வந்து பத்திரம் பதிவு பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தட்கல் முறையில் நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா 5,000 ரூபாய் நீங்கள் தட்கலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டோக்கனே இல்லாதனாலும் சரி, தட்கல் மூலம் 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அன்றைய முகூர்த்த நாளில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டமும் செயல்பாட்டில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட ஒரு 7 முக்கிய அறிவிப்புகள். இது எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு, எந்த அப்டேட் பிடிக்கல அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.